நீதிமொழிகளில் சாலமோன் எழுதின நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம் 13வது வசனம். பாக்கியவான் அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசு பொன்னிலும் உத்தமமானது, முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது. நீ இச்சிக்கத்தக்கதொன்றும் அதற்கு நிகரல்ல. அதன் வலது கையில் தீர்க்காயுசும் இடது கையில் செல்வமும் கனமும் என்ன செய்கிறது இருக்கிறது. அதுல கடைசி வசனத்துல 21வது வசனத்துல சொல்லும்போது, என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக, மெய் ஞானத்தையும் நல் யோசனைகளையும் நீ என்ன செய்து கொள், காத்துக்கொள். சாலமோன், தாவீது ராஜா சாலமோனுக்கு சொன்ன அறிவுரைகள் இவைகள் எல்லாம். அத பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நீதிமொழிகளாக எழுதி கொடுத்திருக்கிறார். அதுல ஞானத்தை கண்டடைய வேண்டும், புத்தியை சம்பாதிக்க வேண்டும். அப்படிப்பட்ட உங்களை ஆண்டவர் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் என்று அங்கே சொல்லுகிறார். ஞானத்தை கண்டடைய வேண்டும். ஞானம்ங்கிறது அது மறைவான ஒரு இடத்துல தான் இது இருக்குது. மறைவான இடத்துல தான் இருக்குது. இப்போ நகை, பொண்ணு, தங்கம், தங்கத்தை யாரும் வேகாதிக்கு என்ன செய்ய மாட்டாங்க, போட மாட்டாங்க. வேகாதிக்கு போடுவீங்களா? போட மாட்டோம். ஏன்னா தங்கத்தினுடைய மதிப்பு உங்களுக்கு தெரியும். தங்கத்தினுடைய அது எவ்வளவு வேல்யூவா இருக்கிறது அப்படின்னு தெரியும். அதனால நம்ம ஒரு 10 பவுன் கடையில போய் வாங்கி என்ன செய்வோம், அப்படியே அவனே கடைக்காரனே கொடுக்கும்போது அந்த 10 பவுன் என்ன செய்யறான், ஒரு பெரிய நல்ல பாக்ஸ்ல வச்சு அதுக்கப்புறம் பாதுகாப்பா கொடுக்குறான். அதை நீங்க வாங்கிட்டு வந்து என்ன செய்யறீங்க, வேளாண்மை வச்சுல பீரோ என்ன செய்யறோம், பாதுகாப்பா இருக்கிற பீரோக்குள்ள, உள் பீரோக்குள்ள கொண்டு போய் வச்சு நல்ல சாவியை போட்டு என்ன செய்யறோம், பூட்டி வச்சு சாவியை பத்திரமா கையில வச்சுக்கிறோம். ஏன்? திருடர்கள் அதை திருடிட்டு போயிடக்கூடாது. ஏன்னா அது விலையேறப்பட்டது. அதுவே அப்போ இங்க ஞானி சொல்லும் போது சொல்றான், அது பசு பொன்னை காட்டிலும், அது சொல்ல வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அது ஆதாயம் பசு பொன்னிலும் உத்தமமானது. அப்படின்னு என்ன அர்த்தம்? பசு பொன்னை காட்டிலும் ஞானத்தை கண்டடைந்து கொள். அவன் வெள்ளியும் பொன்னும் உனக்கு வரணுமா? அப்ப நீ எதை தேடணும்? ஞானத்தை தேடணும். ஞானத்தை கண்டடைய வேண்டும். அவன் ஆகையினால புதிய உடன்படிக்கையில இயேசு கிறிஸ்து 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31வது வசனம் 31 வாசிங்க. எடுத்தவங்க வேகமா வாசிங்க. இயேசு கிறிஸ்துவே நமக்கு, அவரே இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஞானமும், ஞானம் இயேசுங்கிற பேர் சும்மா சாதாரண பேர் கிடையாது. இயேசுவுக்கு பேரே ஞானம், ஞான அறிவு. அல்லேலூயா, ஞானம். அப்போ ஞானத்தை கண்டடைந்து கொண்டீர்கள். இயேசுவை கண்டடைகிற மனிதன் ஞானத்தை கண்டடைகிறார். ஞானத்தை கண்டடையாதவன், அருமையானவர்களே, அவனுக்கு எவ்வளவு பொண்ணு, வெள்ளி, பதவி எல்லாம் இருந்தாலும் அது அவனுக்கு ஞானம் ஆகாது, ஜீவன் ஆகாது. அவன் அப்போ இங்கே ஞானம் சொல்லும் போது ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். அது பசு பொன்னை காட்டிலும்
அது விலையேறப்பட்டது. ஏன் அப்படின்னா, வெள்ளியும் பொன்னையும் பணமும் உங்களுக்கு பின்னால வரணும். அதுதான் தேவ சித்தம். நமக்கு பின்னால வர வேண்டும். அது உங்களை தாண்டி அது போகணுமா? அப்ப நீங்க ஞானத்தை என்ன செய்யணும்? தோண்டி 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 ஞானத்தை எடுக்கணும். ஞானத்தை எப்படி தோன்றது? சத்தியத்தை தோண்டணும். சத்தியத்தை என்ன செய்யணும்? தோண்டணும். சத்தியத்தை காதுனால கேட்கணும், மனதுல பதியணும், அதுக்கப்புறம் வாயினால பேசணும், இருதயத்துல அதை கொண்டு வந்து அதை விசுவாசமா மாற்றி அதன்படி நடக்க வேண்டும். இவ்வளவு வேலை இருக்கு. சும்மா வந்து உங்க பொண்ணு எப்படி உடனே கிடைச்சிருந்தா உடனே தூக்கி நீங்க மோதிரம், செயின் இதெல்லாம் வந்து அவ்வளவோ அருமையானவர்களே, ஜுவல்லர்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா விதவிதமா லட்சக்கணக்கான கோயில் விதங்கள் மாடல்கள் வச்சிருக்காங்க. உடனே பூமிக்குள்ள இருந்து எடுத்துட்டு வந்தா இல்ல, அந்த பூமிக்குள்ள இருக்கிற தங்கத்தை அது பல மண்ணு பல விதமான தாதுக்களோடு உள்ள கிடக்கு. அதை தோண்டி எடுத்துட்டு வந்து சலிச்சு அதுக்கப்புறம் அதை தீயில போட்டு வாட்டி அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க? தங்கத்தை தனியா பிரிச்சு எடுத்து அதுக்கப்புறம் கொண்டு போய் அச்சுல ஊத்தி அதுக்கப்புறம் தேவையான பொருளை உண்டாக்குறாங்க. அப்போ ஞானங்கிற சத்தியத்தை, அருமையான சத்தியத்தை என்ன செய்யணும்? காதுனால கேட்கணும். விசுவாசம் வரணும். விசுவாசம் எப்படி வரும்? தேவனுடைய வசனத்தை காதுனால கேட்க வேண்டும். அதனால சொல்லுது, விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வருகிறது. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். விசுவாசம் வந்தா போதாது, விசுவாசத்தை என்ன செய்யணும்? விசுவாசம்